ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நான் 5 டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முதல்ல டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நிறைய பூண்டு யூஸ் பண்ணுவோம் டெய்லியுமே. இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு ஈஸியான மெத்தடு தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். பூண்டை முதல்ல இந்த மாதிரி பல்லாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நான் ஒரு மைக்ரோவேவுக்குள்ளே வைக்க போகிறேன். மைக்ரோவேவில் வச்சு ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வச்சா போதும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் அமுத்தி ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே வச்சா போதும். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி வச்சா போதும். வச்சுட்டு இப்போ இதை எடுத்தோம்னா லேசாக கையால் அழுத்தம் கொடுத்து பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு தெரியும் அந்த தோல் தனியாக உறிஞ்சி வர்றது. இப்போ எடுத்துட்டு இது ரொம்ப சூடாகவும் ஆயிருக்காது, ஏன்னா நம்ம 10 to 15 செகண்ட்ஸ் தான் வைக்கிறோம். இதை ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோவில் பூண்டு எப்படி சீக்கிரமாக உரிக்கலாம், பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக நிறைய பூண்டு உரிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கிறேன். நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சோம்னா ஈஸியாக உரித்து எடுத்துடலாங்க. உங்களுக்கு அந்த டிப்ஸ் வேணும்னாலும் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கத்தி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த பூண்டை உரித்து எடுத்துக்கிறோன்னு. அதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம சேனலில் உள்ள மற்ற டிப்ஸ் வீடியோவையும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பூண்டு உரித்து எடுத்தாச்சுன்னு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே டெய்லியுமே தோசை சுடுவோம். ஆனால் அந்த தோசை கல்லில் சம்டைம்ஸ் தோசை திருப்பவே முடியாது, கல்லில் ஒட்டிக்கும். அந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது இரும்பு தோசை கல் தான். தோசை ஊற்றுனது என்னால் திருப்பவே முடியல, எப்படி ஒட்டி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு நான்ஸ்டிக்லேயே கூட இந்த மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ். நான்ஸ்டிக்கில் நம்ம வுட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டீல் யூஸ் பண்ணால் அதோட அந்த கோட்டிங் போயிடும். ஆனால் இது இரும்பு கல், ஆனால் பாருங்கள் தோசை திரும்ப மாட்டேங்குது. இதற்கு ஒரு சூப்பரான ஐடியா. நான் இன்றைக்கி ஒரு சின்ன பீஸ் புளி எடுத்துருக்கிறேன். அந்த புளியை ஒரு துணியில், ஒரு காட்டன் துணிக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கலாங்க. சின்ன பீஸ் துணியில் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா இந்த புளியை வச்சு அந்த துணியில் சுற்றிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு இந்த கல்லை நல்லா தேய்ச்சிக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கலாங்க, ஏன்னா இரும்பு கல் சீக்கிரமே சூடாயிடும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிதமான தீயில் வச்சு நல்லா சுற்றிலும் தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கல் நல்லா சரியாயிடும். இப்போ பாருங்கள் தோசை ஊற்றினா நல்லா சூப்பராக தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள் தேய்ச்சி எடுக்கும் பொழுது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு. இப்போ இந்த தோசை திரும்புதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தோசையில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க. எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தோசை வெந்துருச்சு. திருப்பி போடுறதுக்காக மெதுவாக தோசை எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக தோசை திரும்புது. நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஒரு சிலர் வெங்காயம் கூட தேய்ப்போம். வெங்காயம் எப்போவுமே நம்ம டெய்லியுமே தேய்ப்போம். ரொம்ப இந்த தோசைக்கல் ரொம்பவே மக்கர் பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் புளி வச்சு தேய்ச்சி ட்ரை பண்ணலாங்க. நம்ம சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். நம்ம சாதமெல்லாம் வைக்கும்பொழுது இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கும்பொழுது இந்த மாதிரி பொங்கி வழியும். மூடி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோங்க. பொங்கி வழியும் போது ஸ்டவ் எல்லாமே நாஸ்தி ஆகிடும். ஈவன் பால் வச்சா கூட அப்படி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லைன்னா சட்டுவத்தை வச்சு மேலே மூடிக்கிட்டோம், இல்லை மூடாமல் வச்சாலுமே அந்த சட்டுவம் வைக்கிறதுனால அது பொங்கி வழியாது. பாலுக்கு கூட நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா க்ளீன் பண்ண கரண்டியாக பார்த்துக்கோங்க.
காரமுள்ள கரண்டினா பால் கெட்டு போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி உங்ககிட்ட வுடன் கிளிப்ஸ், துணிக்கு போடுற கிளிப்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி மூடியில் போட்டு கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த கேப் இருக்கிறதுனால அது பொங்கி வழியாது. இது ஒரு சூப்பரான ஐடியா. அடுத்தது டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம மத்தியானம் வச்ச சாதம் இல்லைன்னா குழம்பு பொரியல் எல்லாமே மீதமாயிடும். இப்போ இந்த சாதம் மீதம் இருக்குது. இந்த சாதத்தை நம்ம ஒரு வடைச்சட்டியில் போட்டு சுட வச்சோம் அப்படின்னா, சூடாக்கினோம் அப்படின்னா அந்த சட்டியிலேயே எல்லாமே ஒட்டிடும், பாதிக்கு பாதி ஒட்டிடும். இப்போ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த ரைஸ் வச்சுருக்கிற அந்த கிண்ணத்தை வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு மூடியால் மூடிடலாம். மூடும் பொழுது அந்த ஆவி உள்ளே போகும் இல்லைங்களா, அந்த தண்ணியில், சுடு தண்ணியில் இருக்குது பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. அந்த இதுலேயே அந்த சாதம் சூடாயிடும். இப்போ சாதத்தை எடுத்துகிட்டு நம்ம குழம்பு இருந்தால் கூட இதே தண்ணியில் மறுபடியும் வச்சு மூடிக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட். பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா சூடாகி கிடைக்குங்க. இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது டிப் நம்பர் 5. இப்போ நம்ம வீட்டில் பித்தளை பாத்திரம் எல்லாமே இருக்கும், இந்த மாதிரி சந்தன கிண்ணம் அதெல்லாமே இருக்கும். இப்போ இது கரை பிடிச்சிருக்கு. இதை எப்படி கரையை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இதற்காக ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துருக்கிறேன். புளி ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன், வெது வெதுப்பான தண்ணி. ஒரு 2 நிமிஷம் வச்சோன்னா புளி லேசாக கரைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு சின்ன ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன், சின்ன பீஸ் எடுத்துருக்கிறேன். முதல்ல அந்த புளியால் அந்த பித்தளை பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் நடுவில் அந்த பில் ஒட்டி இருந்தது, அதை சரியாக பிக்காமல் அதுக்கு மேலேயே ஒரு நாள் சாம்பிராணி வச்சுட்டேன், கம்ப்யூட்டர் சாம்பிராணி. அது அந்த இடமே ஒரு கரை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ புளி போட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு மேலால் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இப்போவே தெரியும் உங்களுக்கு, கலர் நல்லா பளபளன்னு வந்திருக்குது. பித்தளை பாத்திரம் எல்லாத்துக்குமே புளி போட்டு தேய்க்கும் பொழுது அது நல்ல ஒரு கலரை கொடுக்கும். இப்போ உள்ளேயும் இதே மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். பூஜை பொருள் எல்லாமே இப்படி தேய்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நடுப்பகுதி கொஞ்சம் அந்த கரை பிடிச்ச மாதிரி இருக்குது, அதையும் லேசாக நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. கழுவி காமிக்கிறேருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக விம் லிக்விட், நம்ம என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ பாத்திரம் கழுவுறதுக்கு, அந்த லிக்விட் யூஸ் பண்ணி ஒரு தடவை தேய்ச்சிக்கலாம். புளி போட்டு தேய்ச்சாலே போதும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக சோப்பும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை கழுவிடலாம். பாருங்கள், கழுவும் போதே தெரியுது நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இது நம்ம வீட்டு பூஜை பொருள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செய்யலாங்க. புளி தனியாக வாங்கி வச்சு அந்த புளியை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பேப்பர் டவலால் நல்லா தொடச்சிட்டேன். பித்தளை பாத்திரம் எப்போவுமே கழுவின உடனே இந்த மாதிரி பேப்பர் டவல் வச்சு தொடச்சிருங்க, இல்லைன்னா ஒரு தனியாக காட்டன் துணி வச்சு தொடச்சிருங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.